ஸ்ரீமன் நாராயணீயம் 92ஆம் தசகம். கர்மங்களும் பக்தியும். பற்றின்றி வினைபுரியும் சாத்திரம் பகருமே, சற்றேனும் பயன் கருதா செயல்புரிய வேணுமே, எற்றைக்கும் வேதங்கள் மறுத்தவை செய்யினும், நற்றாள் பணிந்தே நான் அர்ப்பணம் செய்வேனே. ஒரு மூர்த்தி தன்னை உருவகிக்க வேண்டும், தர்மத்தால் ஈட்டிய பொருளாக வேண்டும், ஒரு கணமும் அசையாத உள்ளமது வேண்டும், கரும யோகமாகும் நின் ஆராதனையுமே. அறியாமையால் சிலர் நின் புகழ் உணரார், வறியவர் அவர்பால் கருணையை காட்டு, அறிந்தும் சிலர் நின் பெருமையை கூறார், சிறியவர் அவர்பால் எனையாக்கி விடாதே. வீணர்கள் இங்கே பக்தரை கண்டு வீணாக்கினான் இவன் நேரத்தை என்று நாணாது கூறியே தடைகள் செய்வர், கோணாது என் பாதை காத்திடுக நீயே. துதிப்பாருனை கிருத யுகத்திலே வெண்மை நிறத்து அந்தணனாக, உதிக்கும் திரேதா யுகத்தில் நீயோ சிவந்த நிறத்து யாக புருஷனாம், மதிக்கும் துவாபர யுகத்தில் உன்னை சியாமள நிறத்தில் வழிபடுவாரே, மதிப்பை இழந்த கலியுகத்திலோ நீல வடிவாய் தொழுதிருப்பாரே. தானமும் வேள்வியும் பிரயுக தர்மம், கானமாய் நாமம் பாடிட நம் யுகம், மோனத் தவமது கடினமாம் எனவே, போன யுகத்தவர் கலியுகம் நாடுவர், இனிக்கும் நஞ்சாம் சிற்றின்பத்திலே நான் வீழாது காத்திடுக நீயே. பரவினர் பக்தர்தாம் திராவிட நாட்டிலே, பொருணை காவிரி மேலே நதி தீரம், அரியதொரு பேராக நானும் பிறந்தேன், அரியே எனக்கு பக்தியை அருள்வாய். கலி புருஷனிடமும் நல்லவை கண்டு கொல்லாமல் விட்டான் பரீட்சித்து அவனை, கலியிலே உன்னாமம் ஆராதனை தானும் பலன்களை சடுதியில் கொடுக்கின்றதாலே, நலம் தரும் வினைகள் தம்மை தடுப்பான், அலைமகள் நாதா அவனை ஒருத்திடு. பட்டுடுத்தும் நாயகனே உன் பக்தர் உய்ந்திடவே, எட்டாய பொருள் சொன்னார் ஞானமிக்க நல்லோரே, எட்டாத உயரத்தில் கிட்டுகிற தெய்வக்கல், நட்ட நடு போர்க்களத்தில் சொன்ன உரை கங்கையுமே, கிட்டுகிற துளசியும் காயத்ரி சந்தனமும், எட்டெழுத்து மந்திரமும் ஏகாதசி விரதமுமே. சரணம் என்று உன்னை அடைந்தான் யாரையும் அஞ்ச வேண்டுவதில்லை, அறிநீ அவனது மனத்தில் அமர்வாய், தீவினை அழித்து துன்பம் தீர்ப்பாய். 92ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.